இந்த கல்யாணத்துக்கு பிறகு ஆணுக்கு எந்த வகையான பிரச்சனையும் இல்லையா? நான் உங்க நேர்மையா கேட்குறேன். இங்க இருக்கிற பெண்களே எகிரி எகிரி கைதட்டினீங்களே, எல்லாரும் கேட்கணும்லம்மா. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ இவர் இருக்கிறார், அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்கன்னு வைங்க. அவர் தங்கச்சி அவருமா விளையாடுவாங்க. கல்யாணம் வந்து முடிச்சு ஒரு அம்மா வந்து அந்த வீட்டில் உட்காருது. வாங்க, உங்கள் ஃபேமிலியெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிக்கவே இல்லை. அவ என்ன உங்களை விட சின்ன பொண்ணு, உங்களை போடா வாடான்றா. இது வரைக்கும் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஃப்ரம் டுடே இல்லை, அதுக்கு மேலே அவங்க இங்கிலீஷ் வராது அந்த பொண்ணுக்கு. ஏன்னா அதுக்கு டுடே எஸ்டர்டே தான் தெரியும். அந்த இங்கிலீஷை வச்சே இவ்வளோ பேசுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரியாதையாக இருந்துக்க. இது அந்த ஆணுக்கு அந்த பொண்ணை பார்க்கையில் தங்கச்சிய நேற்று வரைக்கும் அவள் எப்படி உரிமையாக விளையாடுனா, இன்னைக்கு ஒரு சண்டாடி உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு மணியம் பண்ணுறாளே, தோணுமா தோணாதான்? இப்போ இவர் தம்பி இவர் வண்டியை வந்து வைக்க அவன் எடுத்துட்டு ரவுண்ட் அடிப்பான். அப்படி போய் ஜாயின்னு ஒரு சவுண்ட் அடிச்சுட்டு, அண்ணன் வண்டிடி, இந்த ஏரியாவில் இந்த வண்டி யார்கிட்டையும் கிடையாது தெரியுமா? டேய் நீ ஏன்டா ஓட்டுறா? எனக்கு இல்லாததா, எங்கள் அண்ணன் வண்டிடா அப்படின்னு சொல்லுவான். இதை 2 நாள் அவள் பார்த்தான்னு வைங்க, கரெக்டாக நம்மால் வண்டியை நகர்த்திட்டு போனோன்னே, நம்ம 2 பேரும் கொஞ்சம் வெளியில் போனோம், உங்கள் பைக் எங்கே? வேணுக்குன்னே தெரியும் இவன் எடுத்துகிட்டு போயிருக்காரு. இவ்வளோ நேரம் சும்மா தானே இருந்த, இப்போ தான் வெளியில் போகணுன்ற. போகணும், ஏன் சொல்லிட்டு தான் போகணுமா? பைக் எங்கே? தம்பி எடுத்துகிட்டு போயிடுவான். அவன் ஏன் எடுத்து சுற்றுறான்? விடுமட்ட போய் சம்பாதிக்கிறானா? வேலைக்கு போக வக்கு இல்லாமல் சுற்றிட்டு தரான். உங்கள் பைக் எடுத்து எங்கேயாவது கீழே போட்டானா பெட்ரோல் யார் போடுறது? இது வரைக்கும் நம்ம நினைச்சே பார்க்கலையா? என் தம்பி 4 ரவுண்டு அடிக்கிறதுக்கு எவ்வளவு பெட்ரோல் ஆகும்னு நான் ஒரு நாள் நினைச்சது இல்லையா? ஒரு ஆள் உள்ளே வந்த உடனே பெட்ரோல் யார் போடுறது? இனிமேல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. சொல்றீங்களா இல்லையாம்மா? சொல்லலைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த குளிர்லையும் போய் சொல்றீங்கன்னு அர்த்தம்.